டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இதில் உங்களுக்கு கதிர் கிடச்சிருக்கு அப்படின்னா அக்செப்ட் கொடுத்தா இது ஓகே ஆயிரும். இல்லைனா டிக்ளைன் கொடுத்து இது வெளியில் வந்துடும். இது ஏன்னா ஃபஸ்ட் சாய்ஸ் வந்ததுனால இப்படி இருக்குது. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா 3வது சாய்ஸோ 4வது சாய்ஸோ அல்லது 2வது சாய்ஸோ கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போர்ட் ஆப்ஷன் ஒன்று 2வது ஆப்ஷனாக வந்திருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ கிடச்சது ஓகே, இருந்தாலும் மேலே இருக்கிறது யாராவது வேணும்னு சொன்னால் எனக்கு அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் செகண்ட் ஆப்ஷன். 3வது என்னென்னா இப்போ கிடச்சதா டிக்ளைன் பண்ணிக்கிறேன், மேலே இதுக்கு மேலே கொடுத்துருக்கிற சாய்ஸில் எனக்கு கிடச்சா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் 3வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சேஃபர் ஜோன் அப்படின்றது 2வது ஆப்ஷனை ட்ரை பண்ணுறது தான். ஏன்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு வந்துடும். ஸோ மண்டே அன்னைக்கு வரக்கூடியது தான் ஃபைனல் அலாட்மெண்ட். அதில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இப்போ அலாட் ஆகிருக்கிறது ஓகேனா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. 2வது ஆப்ஷன் அப்படின்றது இப்போ அலாட் ஆகிருக்கிறது ஓகே, எனக்கு இன்னும் பெட்டராக கிடச்சா அதை எடுத்துக்கிறேங்கிறதா 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷனுங்கிறது இப்போ கிடைச்சதை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், மேலே இதுக்கு மேலே கொடுத்துருக்கிற சாய்ஸில் கிடச்சா மட்டும் எடுத்துக்கிறேங்கிறது தான் 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் கவுன்சிலிங்கை குவைட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ யாரெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்க்க